இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950. இந்த சட்டத்தை இயற்றுகின்ற குழுவினுடைய தலைவராக மேதை அம்பேத்கர், டிராப்டிங் கமிட்டி சேர்மன், சேர்பர்சன் ஆஃப் தி டிராப்டிங் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, டாக்டர் அம்பேத்கர் அவர் தலைமையில் இயற்றப்பட்ட ஒரு அற்புதமான நம்ம தேசத்துக்கு மிக உயரிய சட்டம் மேக்னா கார்ட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சட்டம். இது உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு. நம்முடைய ஜனநாயக நாட்டிற்கு மிகப்பெரிய எழுத்து மூலமாக உள்ள ஒரு சட்டம் இது. இதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். லாஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சில ஃபண்டமெண்டல் விஷயங்கள்லாம் நான் சொல்லிவிட்டேன். ஒரு கிளான்ஸ், preamble is one of the parts of Constitution of India. இந்த பெருவாரி கேஸ்ல சொல்றாங்க, AIR 1960 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 845. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ், பெருவாரி வழக்குல சொல்றாங்க 1960 வருஷம் வந்த தீர்ப்பு இது. preamble is not one of the Constitution of India அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பு பகரப்பட்டது. பெருவாரி கேஸ் AIR 1960 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 845. 23 ஆண்டுகள் கழித்து கேசவனந்த பாரதி வழக்குல, இந்த கேசவனந்த பாரதி வழக்குல 1973 சுப்ரீம் கோர்ட், AIR 1973 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1461, பேஜ் நம்பரோட இந்த கேஸ்ல நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கேசவனந்த பாரதி கேஸை கேட்காம எந்த ஒரு ஜுடிஷியல் எக்ஸாம் இருக்காது கண்டிப்பாக. இப்ப பெருவாரி வழக்கு 1960 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு AIR 1960 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 845. 23 வருடங்கள் கழித்து நம்முடைய இதே உச்ச நீதிமன்றம் AIR 1973 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1461 சொல்றாங்க, preamble is also one of the parts of the Constitution of India. இந்திய அரசியலமைப்பினுடைய முகப்புரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பகுதிதான். அதற்கு கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரங்கள் எல்லாம் அந்த சட்டத்தினுடைய முகப்புரைக்கும் உண்டு. அந்த முகப்புரையை தந்தவர் பஞ்சசீல கொள்கையினுடைய நாயகன் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் ஐயா ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்ட அவருடைய ஆப்ஜெக்ட் ரெசல்யூஷன் என்று சொல்லக்கூடிய நோக்க தீர்மானத்தின் அடிப்படையில் பிரியாம்பல் கொண்டு வரப்பட்டது. மேதை அம்பேத்கர் அவர்களால் பிரியாம்பல் எழுதப்படவில்லை. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நோக்க தீர்மானம் ஆப்ஜெக்ட் ரெசல்யூஷன், அதன் மூலமாக அந்த பிரியாம்பல் எழுதப்பட்டது. அதற்கு சட்ட வலிமை இருக்கிறது. பிரியாம்பலை திருத்த முடியுமா, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை திருத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி எழும்பியது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 42வது திருத்த சட்டம் 1976 வந்த அமெண்ட்மெண்ட் படி, இந்த 42nd அமெண்ட்மெண்ட் தான் மினி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்கிறார்கள். 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இது எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் 3rd ஜனவரி 1977, 3/1/1977 நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஒரே ஒரு முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு, 2 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 2 வார்த்தைகள், ஒன்று சோசியலிஸ்ட் செக்யூலர், இன்னொன்று இன்டகிரிட்டி. பிரியாம்பல ஒரு முறை திருத்தம் செய்திருக்கிறாங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. அந்த 42வது சட்ட திருத்தம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது என்று சொன்னால் 3/1/1976 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்ப பிரியாம்பல்ல 2 இடத்துல திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்று சோசியலிஸ்ட் செக்யூலர் என்ற ஒரு வார்த்தையும்,
இன்டெகிரிட்டி என்ற ஒரு வார்த்தையும் சேர்க்கப்பட்டது. இதில் கேள்வி கண்டிப்பாக கேட்கிறாங்க சார், பிரியாம்பலை வந்து அமெண்ட் பண்ண முடியுமானா எஸ், ஒரே ஒரு முறை அமெண்ட் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் டெமோக்ரஸி? டெமோக்ரஸி மீன்ஸ் ஒன் மேன் ஒன் vote, அவ்வளவுதான். Secularism does not be atheism. Gopalakrishnan Nair versus state. Secularism does not be atheism. Gopalakrishnan Nair versus state, AIR 2005, Supreme Court, page number 3053. Gopalakrishnan Nair versus state, AIR 2005, Supreme Court, page number 3053. இனாம்தார் வழக்குல சொல்றாங்க, கான்ஸ்டிடியூஷன் இஸ் டு பி எஜுகேட்டட் அண்ட் எஜுகேட்டட் டு பி எக்ஸலன்ஸ். இனாம்தார் AIR 2005, SC என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட், AIR 2005, Supreme Court, page number 3226. 3226. Inamdar, AIR 2005, SC, page number 3226. The Inamdar வழக்குல சொல்றாங்க, Constitution is to be educated and educated to be excellence. இது எல்லாம் ஜெனரலா இந்த 4 வழக்குகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Now we are entering into under article 12. Article 12 ஐ நாம பார்ப்பதற்கு முன்பாக part of 3 of Constitution of India says that the fundamental rights, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை உரிமைகள் என்ன இருக்கிறது என்பதை பற்றி நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பார்ட் 3 தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Fundamental rights are enforceable. அடிப்படை உரிமைகளை சட்ட முறைப்படி நம்மளால் செயல்படுத்த முடியும். Fundamental rights are conditional, not absolute. Fundamental rights இருக்குன்னு சொன்னா அதுல ஒரு நிபந்தனையும் இருக்கிறது, அது ஒரு முழுமையானது கிடையாது, not absolute. Legislature, executive, judiciary, இந்த மூன்றும் இதில் அடங்கி இருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய 3 தூண்கள். சட்டத்தை ஏற்றுவதற்கு சட்டமன்றம், பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தால் ஏற்றப்பட்ட அல்லது சட்டமன்றத்தால் ஏற்றப்பட்ட அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் நிர்வாகத்துறை. ஒரு மாநிலம் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தினுடைய வில்லேஜ் அசிஸ்டன்ட் வரை செயல்படக்கூடியது. அப்ப பாராளுமன்றத்தின் மூலமாக ஒரு சட்டம் இயற்றப்படுகின்ற பொழுது அல்லது சட்டமன்றத்தின் மூலமாக ஒரு சட்டம் இயற்றப்படுகின்ற பொழுது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் நிர்வாகத்துறை. லெஜிஸ்லேச்சர் சட்டத்தை இயற்றக்கூடிய இடம், எக்ஸிகியூட்டிவ் அந்த சட்டத்தை இயற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். அவ்வாறு நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அதில் ஏதேனும் குறைகள் இருப்பின் அந்த நடைமுறைப்படுத்துவதனால் யாருக்கேனும் அடிப்படை உரிமைகளோ அல்லது சாதாரண உரிமைகளோ பாதிக்கப்படும் பட்சத்தில் அவற்றை தீர்த்து வைப்பதற்காக, சரி செய்வதற்காக, அந்த அடிப்படை உரிமையை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் ஜுடிஷியரி. அமெரிக்காவை பொறுத்தவரை ஜுடிஷியரிக்கு மிக முக்கியத்துவம் தருவார்கள். அங்க ஜுடிஷியரி சிஸ்டம். இங்கிலாந்துல வந்து சுப்ரீமேசி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி சஸ்பெண்டட். எப்போ? 14, 19, 20, 21. ஆனா 20, 21 shall not be suspended under article. Under article 352 ஒரு நேஷனல் எமர்ஜென்சி வந்து போச்சு.
ஒரு வார் அது எக்ஸ்டர்னல் வாரா இருக்கலாம், எக்ஸ்டர்னல் அக்ரஷனா இருக்கலாம். அந்த நேரங்கள்ல ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்க முடியுமானா வைக்க முடியும். ஆனால் ஒரு வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன், எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி இருக்கு, ஆர்ம்டு ரிபெலியன் இருக்காங்க. ஆனா உள்நாட்டு யுத்தமாக இருக்கின்ற பொழுது, உள்நாட்டு கிளர்ச்சியாக இருக்கின்ற பொழுது ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து நம்மளால வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. If external emergency, fundamental rights can be suspended. If internal emergency, fundamental rights cannot be suspended. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மேதை அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவுடைய மேக்னா கார்ட்டா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்ப 6 வகையான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம அமெரிக்காவில் இருந்த பில் ஆஃப் ரைட்ஸ் 1789ல நடைமுறைப்படுத்துறாங்க. அமெரிக்க அரசாங்கம் பில் ஆஃப் ரைட்ஸ் கொண்டு வராங்க, ஒரு பில்ல கொண்டு வராங்க. 1789ல தான் அது நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி 1791 மூலமாக பில் ஆஃப் ரைட்ஸ் வந்தது. நம்ம அங்கிருந்தா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுத்திருக்கோம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை முதலாக திருத்துவதற்கு அமைந்த ஒரு வழக்கு தான் இன்று செண்பகம் துரைராஜன் வழக்கு. 1950 நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிற நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை முதலாக திருத்தம் கொண்டுவதற்கு அமைந்த ஒரு வழக்கு செண்பகம் துரைராஜன் வழக்கு. AIR 1951 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 226. செண்பகம் துரைராஜன், AIR 1951 SC, பேஜ் நம்பர் 226. இந்த வழக்குல சொல்றாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து உயர்வானது. 1951 சொல்லப்பட்ட வழக்கு. ஆனால் 1973 22 ஆண்டு காலம் கழித்து நமது உச்ச நீதிமன்றம் கேசவனந்த பாரதி வழக்குல சொல்றாங்க, both are complementary, mutually complementary to each other. ஒரு காலத்துல வந்து செண்பகம் துரைராஜன் வழக்குல சொல்றாங்க ஃபண்டமெண்டல் ரைட் தான் வந்து உயர்வானதுன்னு சொல்றாங்க. ஆனா கேசவானந்த பாரதி வழக்குல சொல்லிட்டாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் DPSP என்று சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறைத்தும் கொள்கைகள், இவை இரண்டும் பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இரண்டும் சம வலிமை உடையதுதான். மியூச்சுவலி காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர், காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். கேசவானந்த பாரதி வழக்குல சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு படி மேல போயிட்டு அந்த வழக்குல சொன்ன தீர்ப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஷால் நாட் பி ஆல்டர்டு. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தன்மையை மாற்றவே முடியாது. இவையெல்லாம் நாம் ஜெனரலாக பார்த்திருக்கிறோம். Now we are entering into under Article 12. State. ஸ்டேட்னா என்ன? அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஸ்டேட். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்கள் தலைமையில் உள்ளது அரசாங்கம். அரசு கிடையாது, அரசாங்கம். அரசின் ஒரு அங்கம் அரசாங்கம், அவ்வளவுதான். இப்ப அரசுனா என்ன? அண்டர் ஆர்டிகல் 12 பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இதே விஷயங்களை பிறகு நாம பார்க்க போறோம். பார்ட் 4ல அண்டர் ஆர்டிகல் 36 நாம பார்க்க போகிறோம். இப்ப அரசு என்றால் என்ன? அரசு என்பதில் யூனியன் கவர்மெண்ட்டும் வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும், லோக்கல் அத்தாரிட்டியும் வருகிறது.
அதர் அத்தாரிட்டியும் வருகிறது. அரசு என்ற சொல்லில் எவையெல்லாம் அடங்கும் என்று சொன்னால், இந்திய அரசாங்கம், பாராளுமன்றம், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றம், இந்திய ஆட்சி எல்லைக்குள் உள்ள அனைத்து உள்ளூர் அதிகார அமைப்புகள், லோக்கல் அத்தாரிட்டிஸ், அல்லது அதர் அத்தாரிட்டிஸ். இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் அதன் கீழ் உள்ள அனைத்து உள்ளூர் அல்லது பிற அதிகார அமைப்புகள். இந்த 4 விஷயங்களும் அரசு என்ற சொல்லில் வரும். ஒன்று, இந்திய அரசாங்கம் மற்றும் பார்லிமெண்ட். இரண்டாவது, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றம். மூன்றாவது, இந்திய ஆட்சி பகுதி எல்லைக்குள் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளூர் அதிகார அமைப்புகள், அதர் அத்தாரிட்டிஸ். நான்காவதாக, இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய அனைத்து உள்ளூர் மற்றும் பிற அதிகார அமைப்புகள், அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ். யார் வரலையும் வரலாங்க. அண்டர் ஆர்டிகல் 243A, ஷெட்யூல் நம்பர் 11 and 12, ஒரு பஞ்சாயத்து போர்டு. 243P, ஒரு முனிசிபாலிட்டி. இவையெல்லாம் உள்ளடங்கும். இந்த 4 விஷயங்கள் தான் அரசு என்ற சொல்லில் அடங்கும். ஒரு இந்திய அரசாங்கம், பார்லிமெண்ட், ஒவ்வொரு மாநிலத்துடைய ஸ்டேட் கவர்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய சட்டமன்றம், இந்திய ஆட்சிக்குள் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளூர் அதிகார அமைப்புகள் அல்லது அதர் அத்தாரிட்டிஸ், லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஆர் அதர் அத்தாரிட்டிஸ். நான்காவதாக, இந்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, கண்ட்ரோல்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளூர் மற்றும் பிற அதிகார அமைப்புகள். இந்த 4 விஷயங்களும் சேர்ந்ததுதான் அரசு. இந்த அரசு என்று படித்தால் இதை சுருக்கமாக ஒரு வார்த்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபோம், FOAM. நம்ம ஆங்கிலத்துல ஃபோம்னா நம்ம தமிழ்ல நுரை என்ற அர்த்தம். ஆனா இங்க சுருக்கமான வார்த்தை ஃபோம் என்ற வார்த்தை. ஃபார்மேஷன், F stands for formation, அமைத்திருக்க வேண்டும். O stands for objects, அதனுடைய நோக்கங்கள். A stands for aid, உதவி, பண உதவி செய்தல். M stands for management, அவற்றை நிர்வாகம் செய்தல். அது அரசால் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும், ஃபார்மேஷன் இருக்கணும், அல்லது அரசனுடைய நோக்கங்களுக்கு உட்பட்டிருக்க வேண்டும், அல்லது அரசால் நேரடியாக பண உதவி செய்திருக்க வேண்டும், அல்லது அரசால் நேரடியாக அதை நிர்வாகம் செய்திருக்க வேண்டும். பண உதவின்னு சொன்னா இன்னைக்கு கவர்மெண்ட், இன்னைக்கு பிரைவேட் செக்டார் வச்சிருப்பாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் அவர்களால் வைத்து நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு பள்ளியாக இருக்கும் பட்சத்தில் அந்த பள்ளியில் அரசாங்க சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், அது பிரைவேட் செக்டார் தான், ஆனா கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த இடம் அந்த முஸ்லிம் சகோதரருக்கு சொந்தமானதாக இருக்கும். அந்த பில்டிங் அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். அப்பாயின்மெண்ட் அவங்க தான் போடுறாங்க, டிரான்ஸ்பரும் அவங்க தான் போடுறாங்க. ஆனா ஸ்கூலை ரன் பண்றாங்க, சம்பளம் மட்டும் அரசாங்கம் கொடுக்கும். அதான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அதே போல் தான் கிறிஸ்டியானிட்டிக்கும் பொருந்தும். அப்ப அரசாங்கத்துடைய நிதி உதவி அங்கே அளிக்கப்படும் பட்சத்தில் அதுவும் அரசு என்ற வரையறைக்குள் வரும். மேனேஜ்மெண்ட், ஒரு ஃபேக்டரி, ஒரு 1000 பேர் வேலை செய்யற ஒரு ஃபேக்டரி, அங்க மிஸ்மேனேஜ்மெண்ட் நடக்குது. திடீர்னு லாக் அவுட் பண்ணிட்டா அந்த 1000 பேருக்கு வேலை போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த நேரத்துல அந்த ஃபேக்டரி என்ன பண்ணலாம், அரசு கையகப்படுத்தலாம். மிஸ்மேனேஜ்மெண்ட் அங்க இருக்குன்னு சொன்னா அதை மேனேஜ் பண்ணுவதற்கு கையகப்படுத்தலாம். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வேலைகள் பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ என்ன பண்ணலாம், நேரடியாக தலையிட்டு அந்த ஃபேக்டரியை கைப்பற்றலாம். எடுத்துக்காட்டு சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அங்க மிஸ்மேனேஜ்மெண்ட் இருப்பதாக கூறப்பட்டு அதன் அடிப்படையில் தமிழக அரசு
அந்த யூனிவர்சிட்டியை தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து அங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை போட்டு நிர்வாகம் பண்றாங்க. ஒருவருடைய அடிப்படை உரிமைகளை மீறினால் அந்த மீறலுக்கு எதிராக, அவற்றுக்கு எதிராக வழக்கு போட்டு அதுக்கு தீர்வழி கண்டுபிடிக்க முடியும். ஒரு இந்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம் அரசு என்ற சொல்லில் சேர்க்கப்பட்டுள்ளதால் நிர்வாகத்துறையை எதிர்த்தும் அடிப்படை உரிமைகள் மீறலுக்காக எதிராகவும் நம்மால் வழக்கு போட முடியும். அப்போ ஒரு பார்லிமெண்டா இல்ல ஒரு மாநில சட்டமன்றம் இருக்காங்கன்னு சொன்னா எதற்காக அரசு என்ற வரையறைக்குள் அந்த சொல்லில் சேர்க்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், அந்த சட்டத்துறையை லெஜிஸ்லேட்டிவ் ஒரு சட்டம் பாஸ் பண்றாங்கன்னு சொன்னா அதை எதிர்த்து ஒரு அடிப்படை உரிமைகள் மீறலுக்காக வழக்கு போடலாம். என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது, இந்த சட்டம் வந்து வயலேட் பண்ண. ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த அதிகார அமைப்பு என்பதற்கு, அப்ப அதிகார அமைப்பு என்றால் என்ன? இந்த அதிகார அமைப்பை பொறுத்தவரை அத்தாரிட்டிஸ் என்று சொல்வார்கள். அதிகார அமைப்பு என்பது சட்டத்தின் வலிமை கொண்ட சட்டங்கள், அந்த சட்டத்தின் மூலமாக போடப்படக்கூடிய உத்தரவுகள், ஒழுங்குமுறை விதிகள், சப்லாஸ், இதெல்லாம் வருது பாருங்க. இது எல்லாவற்றையும் நம்மளால் சட்டத்தின் மூலமாக வலியுறுத்தி செயல்படுத்த முடியும். லீகலி என்ஃபோர்சியபிள். அதிகார அமைப்பு என்பது அதனால்தான் இந்த சொல்லில் அடங்குகிறது. இப்ப உள்ளூர் அதிகார அமைப்பு, இதை சற்று கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 31, அதுலதான் சில சட்டங்கள்ல நமக்கு பொருள் விளக்கம் இல்லை என்று சொன்னால் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட படிக்க வேண்டும். ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட், லிமிடேஷன் ஆக்ட், இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ், இந்த 3 சட்டங்களும் வழக்கறிஞர்களாகிய நாம் தெளிவாக படித்து வைத்திருக்க வேண்டும். இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட், சட்ட பொருள் விளக்கம். ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட், பொது வகைய சட்டம் அல்லது பொது சொல் பொருள் விளக்க சட்டம். லிமிடேஷன் ஆக்ட், இந்த 3 மிக முக்கியம் சார். இப்ப ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 31ல சொல்லப்பட்டபடி உள்ளூர் அதிகார அமைப்புகள் என்ற சொல்லில் நகராட்சிகள், மாவட்ட வாரியங்கள், பஞ்சாயத்துகள், ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் போர்டு, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் நிப்பாங்க பாருங்க எலெக்ஷன்ல, பஞ்சாயத்துகள், இதையெல்லாம் வரும். இதையெல்லாம் அதர் அத்தாரிட்டிஸ். அதர் அத்தாரிட்டிஸ்னா என்ன? அதர் என்பதற்கு என்ன இன்டர்பிரேஷன் பண்ணிருக்காங்க, அந்த சொல்லில் எதுவெல்லாம் அடங்கும், இதற்கான தெளிவான விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டு உள்ளே செல்லலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் சாந்தாபாய் வழக்கில் சொல்றாங்க சென்னை உயர் நீதிமன்றம், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் என்பது அரசு என்ற வரையறைக்குள் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதன் பின்னிட்டு வந்த வழக்குகள்ல சொல்றாங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு ராஜஸ்தான் வெர்சஸ் மோகன்லால் வழக்கில் சொல்றாங்க பாட்னா பல்கலைக்கழகம் என்பது ஒரு அரசு தான் சொல்லிட்டாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் சாந்தாபாய் அந்த வழக்கில் சொல்றாங்க, இந்த வழக்கு 1954 வந்த வழக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் சாந்தாபாய், AIR 1954 மெட்ராஸ், பேஜ் நம்பர் 67. AIR 1954 மெட்ராஸ், பேஜ் நம்பர் 67. இந்த வழக்கில் சொல்றாங்க அரசு என்ற சொல்லில் அடங்காது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதன் பிறகு எலக்ட்ரிசிட்டி போர்டு ராஜஸ்தான் வெர்சஸ் மோகன்லால் வழக்கில் சொல்றாங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு ராஜஸ்தான் வெர்சஸ் மோகன்லால், இந்த வழக்கில் சொல்றாங்க இது AIR 1968 1954 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வழக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வழக்கு. ஆனால் 68ல தீர்ப்பு, 14 வருஷத்துக்கு பிறகு தீர்ப்பு பாருங்க, பாட்னா ஹைகோர்ட் கொடுக்குறாங்க
பாட்னா பல்கலைக்கழகம் அரசு என்ற சொல்லில் வரும். அதுதான் நிரந்தரம். அதனால்தான் சுருக்கமான வார்த்தை பார்த்தோம், ஃபோம், FOAM. அப்ப யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக யூஜிசி என்ன பண்றாங்க? யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு, அவங்க நிதியுதவி செய்யறாங்களா இல்லைங்களா? ஒரு பிரைவேட் செக்டார்ல ஒரு ஸ்கூல் இருந்தாலும் அந்த ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தாங்கன்னா அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அப்ப அரசு என்ற வரையறைக்குள் அந்த பிரைவேட் ஸ்கூல் வந்துடும். அதை போலவே ஒரு யூனிவர்சிட்டிக்கு யூஜிசி மூலமாக, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழுவின் மூலமாக பண உதவி செய்கின்ற பொழுது அந்த யூனிவர்சிட்டி அரசு என்ற வரையறைக்குள் வரும். இரண்டாவது, அந்த யூனிவர்சிட்டியை நிர்வாகம் செய்கின்ற இடத்தில் அரசு என்ற சொல்லில் யூனிவர்சிட்டி வருகிறது. எலக்ட்ரிசிட்டி போர்டு ராஜஸ்தான் versus மோகன் லால், AIR 1968, பாட்னா, பேஜ் நம்பர் 3. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் அதையும் தெரிஞ்சுங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் சாந்தாபாய், AIR 1954, மெட்ராஸ், பேஜ் நம்பர் 67. AIR 1954, மெட்ராஸ், பேஜ் நம்பர் 67. இந்த தீர்ப்பு 14 வருடங்கள் கழித்து பாட்னா உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் AIR 1968, பாட்னா, பேஜ் நம்பர் 3. பாட்னா பல்கலைக்கழகம் ஒரு அரசு தான், அரசு என்ற வரையறைக்குள் தான் வரும். ஏன்னா சட்டத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்டதனால் அனைத்து அதிகார அமைப்புகளுமே பிற அதிகார அமைப்புகள் என்பதில் அடங்கும். இப்ப அதர் அத்தாரிட்டிஸ்ல வருது பாருங்க. ஒரு பல்கலைக்கழகம் சட்டத்தின் மூலமாகத்தான் அமைக்கிறாங்க, கான்ஸ்டிடியூட் பண்றாங்க. அப்ப அது அதர் அத்தாரிட்டிஸ், ரைட்? சுக்தேவ் சிங் வெர்சஸ் பகத்ராம், AIR 1975, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1331. சுக்தேவ் சிங் வெர்சஸ் பகத்ராம், AIR 1975, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1331. சுக்தேவ் சிங் வெர்சஸ் பகத்ராம், AIR 1975, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1331. இந்த வழக்குல சொல்றாங்க சார், ONGC இருக்கிறது, எண்ணெய் இயற்கை வாயு கழகம், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் இயற்கை வாயு கழகம், ONGC. அசாம் மற்ற இடங்கள்லாம் இவங்க தான் என்ன பண்றாங்க, பெட்ரோல் கண்டுபிடிக்கிறாங்க. ONGC, LIC, IFSC என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலை நிதி கழகம், இண்டஸ்ட்ரியல் பினான்ஸ் கார்பரேஷன், இவையெல்லாம் அரசு என்ற சொல்லில் அடங்கும். ஏன்னு சொன்னால் ஃபார்மேஷன் இருக்கிறது, கண்ட்ரோல் இருக்கிறது, அதன் மீது கண்ட்ரோல் இருக்கிறது. பெரிய செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய LIC, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஆயில் காப்பீட்டு கழகம், பெரிய கம்பெனி பைனான்ஸை பொறுத்தவரை. மத்திய அரசாங்கம் சட்டம் ஏற்றாங்கன்னு சொன்னா ஒரு பட்ஜெட் போடுறாங்க, பட்ஜெட் போட்டுட்டு பணப்பற்றாக்குறை இருக்கின்ற பட்சத்தில் LIC கிட்ட தான் கேட்டு வாங்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப ஒரு LIC ஆக இருந்தாலும் சரி, ONGC ஆக இருந்தாலும் சரி, IFSC இருந்தாலும் சரி, இவையெல்லாம் அரசு என்ற வரையறைக்குள் வருகிறது, அதர் அத்தாரிட்டிஸ். ஒரு ஏஜென்சியோ ஒரு இடைச்சாதனமாகவோ இன்ஸ்ட்ருமென்டாலிட்டி என்றுதான் நாம் கருத வேண்டும். இதுல மிக முக்கியமான ஒரு வழக்கு ரமணா தயாராம் ஷெட்டி, ரமணா தயாராம் ஷெட்டி வெர்சஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ரமணா தயாராம் ஷெட்டி வெர்சஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ரமணா தயாராம் ஷெட்டி வெர்சஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த வழக்குல சொல்றாங்க சார், AIR 1979, சுப்ரீம் கோர்ட்,
Ramana Dayaram Shetty versus International Airport Authority of India, AIR 1979 Supreme Court, பேஜ் நம்பர் 1628. இந்த வழக்குல சொல்றாங்க இது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி கேஸ்னு ஃபேமஸா சொல்லுவாங்க. நம்முடைய சிஜே லாஷிப் ஐயா பகவதி அவங்க கொடுத்த தீர்ப்பு, பகவதி, சுக்தேவ் சிங், பகத்ராம், மேத்யூ ஜே, இதுல வந்து ஒரு வைடர் டெஸ்ட் வந்து பயன்படுத்தினாங்க. ஒரு பரந்த சோதனை இதுல பயன்படுத்தினாங்க. ஒரு சட்டப்படியான கழகமோ அல்லது ஒரு அரசாங்க நிறுவனமோ அல்லது ஒரு பதிவு பெற்ற சங்கமோ எதுவாக இருப்பினும் ஒரு அமைப்பு அரசாங்கத்தின் முகமையாகவோ ஏஜென்சியாக செயல்படும் பட்சத்தில் அல்லது இடைச்சாதனமாகவோ, அந்த இடைச்சாதனம் என்று சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி, ஒரு அமைப்பு பாராளுமன்ற சட்டத்தால் உருவாக்கப்பட்டதாகும். எனவே அரசு என்ற சொல்லில் அது வரும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அரசு என்ற சொல்லில் வருகிறது. அப்ப இதுல இந்த டெஸ்ட்ல வந்து 4 விஷயங்களை பயன்படுத்தினாங்க சார். வைடர் டெஸ்ட் யூஸ் பண்றாங்க. லார்ட்ஷிப் பகவதி ஐயா யூஸ் பண்றாரு. ரொம்ப பரந்த சோதனை. அந்த சோதனையில 4 விஷயங்களை 5 விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாரு. அதுல முதல் விஷயம், அந்த வைடர் டெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கழகத்தினுடைய அனைத்து மூலதனமும் அரசால் முதலீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். கவர்மெண்டால தான் முதலீடு பண்ணிருக்கணும். அப்ப அது அரசுக்குள்ள வரும். இப்போ ஒரு HCL இருக்கு, ட்ரிச்சி பெல் நிறுவனம் இருக்கு, அதனுடைய முதலீடெல்லாம் அரசாங்கத்தினுடைய முழுமையான முதலீடு. அப்ப அது அரசு என்ற சொல்லில் வரும். இரண்டாவது, அரசனுடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். கண்டிப்பான கட்டுப்பாடு இருக்க வேண்டும். கண்ட்ரோல் ஓவர் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப அது அரசனுடைய கட்டுப்பாட்டில் வரும். அரசு என்று அந்த வரையறைக்குள் வருகிறது. மூன்றாவதாக, அந்த கார்பரேஷனுடைய பணிகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசாங்க பணிகளுடன் தொடர்பு கொண்டது இருக்கணும். NLC, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் அது மக்களோடு நெருங்கிய தொடர்பு, அரசோடு நெருங்கிய தொடர்பு. கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, அது அரசு என்ற வரையறைக்குள் வருகிறது. ஏனென்று சொன்னால் அந்த அரசு பணிகளுடன் அது நெருங்கிய தொடர்பு இருக்குது. நான்காவதாக, அரசாங்கத்தினுடைய ஒரு துறை அந்த கார்பரேஷனுக்கு மாற்றி அளிக்கப்பட்டுள்ளதா இல்லையா, அதை பார்க்க வேண்டும். ஐந்தாவதாக, அந்த கார்பரேஷன் அரசால் வழங்கப்பட்ட அல்லது அரசால் பாதுகாக்கப்பட்ட ஒரு முற்றுரிமையை பயன்படுத்துகின்றதா என்று பார்க்க வேண்டும். இந்த 5 டெஸ்ட் தான் சார் வைடர் டெஸ்ட் சொல்றாங்க. இததான் லார்ட்ஷிப் பகவதி ஐயா அவங்க பார்க்கிறாங்க. ஏன்னா இவரை பற்றி படிக்கின்ற பொழுது ஃப்ரீ லீகல் எய்ட நம்ம மறக்கவே முடியாது. அண்டர் ஆர்டிகல் 39 மறக்கவே முடியாது. இந்த டெஸ்ட் தான் பயன்படுத்தி சொல்றாங்க சார். அப்ப பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் அதர் அத்தாரிட்டியில வருமா வராதான்னு சொன்னா அதர் அத்தாரிட்டியில் வரும். ஏன்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் என்பது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. சோம் பிரகாஷ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, AIR 1981 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 212. சோம் பிரகாஷ், SOM, சோம் பிரகாஷ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, AIR 1981 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 212. இந்த வழக்கில் சொல்றாங்க, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் என்பது அண்டர் ஆர்டிகல் 12 படி அதர் அத்தாரிட்டி என்ற வரையறைக்குள் வருகிறது. எனவே அது அரசுதான். சோம் பிரகாஷ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, AIR 1981 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 212. அடுத்த ஒரு வழக்கு, ஸ்ரீ கோனசீமா கோஆபரேட்டிவ் சென்ட்ரல் பேங்க் லிமிடெட். இந்த வழக்குல சொல்றாங்க, ஒரு கோஆபரேட்டிவ் சங்கம் இருக்கு. அந்த கோஆபரேட்டிவ் சங்கத்தினால பதிவு சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டுறவு வங்கி. அந்த கூட்டுறவு வங்கியை பொறுத்தவரை அண்டர் ஆர்டிகல் 12 கீழ் அரசு என்ற சொல்லில் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால்
அதனுடைய நிதி உதவி இருக்கும் பட்சத்தில் அதனுடைய நோக்கம் என்ன? அந்த வங்கியினுடைய முதன்மையான நோக்கமே கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸுக்கு, உறுப்பினர்களுக்கு நிதி உதவி அளிப்பதுதான். அதுக்காக தான் அவங்க வந்து நிதியை திரட்டுறாங்க. ஆனால் அது பிறகு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஓவர் ரூல் ஆயிடுச்சு. அதன் பிறகு சொல்றேன். சரிங்க, இப்ப இந்த அண்டர் செக்ஷன் 12 அண்டர் ஆர்டிகல் 12 பொறுத்தவரை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஜுடிஷியரி அரசு என்ற வரையறைக்குள் வருமா வராதா? இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அண்டர் ஆர்டிகல் 12 பொறுத்தவரை ஒன்று இன்டர்வியூ நேரத்தில் கேட்பாங்க. போர்ட் ஆஃப் இன்டர்வியூவர்ஸ் உங்ககிட்ட கேள்வி அல்லது பிரிலிமினரி எக்ஸாம்ல இதை கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. மிக முக்கியமானது, ஜுடிஷியரி அரசு என்ற வரையறைக்குள் வருமா? இதுதான் கேள்வி. ஜுடிஷியரி ஒரு அரசு ஆகுமா? நீதித்துறையானது நீதி வழங்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. ஆனால் அதே சமயத்தில் நிர்வாக அதிகாரத்தையும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், சட்டம் இயற்றும் அதிகாரத்தையும், லெஜிஸ்லேட்டிவ் பவர், இந்த 2 பவர் இருக்கு கோர்ட்டுக்கு. ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்கு கோர்ட்டுக்கு. அப்ப நீதித்துறையானது தனது நிர்வாக மற்றும் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை கொண்டு செயல்படும் பொழுது அண்டர் ஆர்டிகல் 12 படி அதர் அத்தாரிட்டிஸ் என்ற வரையறைக்குள் வரும், பிற அதிகார அமைப்புகள் என்ற வரையறைக்குள் வரும். எனவே அண்டர் ஆர்டிகல் 12 படி ஒரு ஜுடிஷியரி நீதித்துறை எப்பொழுது அரசு என்ற வரையறைக்குள் வரும்? இப்ப ஜுடிஷியரி என்பது அதர் அத்தாரிட்டிஸ், அதர் அத்தாரிட்டிஸ் என்றாலும் கூட அது அரசுதான். எப்பொழுது வரும் என்று சொன்னால், நிர்வாகத்துறை பணிகளை செய்கின்ற பொழுது, லெஜிஸ்லேட்டிவ் பவரை எக்ஸசைஸ் பண்ணுகின்ற பொழுது ஒரு நீதித்துறை அரசு என்ற வரையறைக்குள் வருகிறது. ஐ மீன் அதர் அத்தாரிட்டிஸ், பிற அதிகார அமைப்பு என்ற வரையறைக்குள் வருகிறது. அதுவே நீதி பரிபாலனம் செய்கின்ற பொழுது அது அரசு என்ற வரையறைக்குள் வராது. ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க, ஒரு வழக்குல தீர்ப்பு சொல்றாங்க, அந்த நேரத்தில் வந்து அது அரசா கிடையாது. அட்டானமஸ் பவர் கொடுத்திருக்காங்க, தனித்து இயங்கக்கூடிய அதிகாரம். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி அவங்களுக்கு உண்டு கோர்ட்டுக்கு. இதே விஷயத்தை அப்படியே சிஆர்பிசி நம்ம நினைச்சு பாருங்க. அண்டர் செக்ஷன் 207 சிஆர்பிசின் படி ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பிஆர்சி கேஸ், பிரிலிமினரி ரெஜிஸ்டர்ட் கேஸ், அந்த முதல்நிலை பதிவு வழக்கை கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்றாரு. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்புறாரு. அந்த பணிகளை செய்கின்ற பொழுது அவர் நீதிபதி என்ற வரையறைக்குள் வரமாட்டார். மாறாக நிர்வாக அதிகாரி, அவ்வளவுதான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ற வரையறைக்குள் வரமாட்டார். அப்ப நிர்வாக பணிகளை செய்கின்ற பொழுது அவர் ஜட்ஜி கிடையாது, மேஜிஸ்ட்ரேட் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். அண்டர் செக்ஷன் 19 இல்லுஸ்ட்ரேஷன் டீல அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வியும் இன்டர்வியூல அடிக்கடி கேட்டிருக்காங்க சார், மிக முக்கியமானது. எப்பொழுது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஒரு ஜட்ஜி வந்து எப்பொழுது வந்து நிர்வாக அதிகாரியாக மாறுவார்கள் என்று சொன்னால், ஒரு கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்றப்ப அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான் பாக்குறாரு. எனவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். அதே ஒரு கோர்ட்ல தீர்ப்பு, ஒரு கேஸ்ல தீர்ப்பு சொல்றான்னு சொன்னா அவர் ஜட்ஜி. அதே விஷயத்தான் இங்க சொல்றாங்க. அண்டர் ஆர்டிகல் 12 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரையோ அல்லது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவரையோ எக்ஸசைஸ் பண்ணுகின்ற பொழுது அண்டர் ஆர்டிகல் 12 படி அதர் அத்தாரிட்டிஸ் என்ற வரையறைக்குள் அந்த நீதிமன்றம் வருகிறது. ஆனால் நீதி பரிபாலனம் பண்ணுகின்ற பொழுது, நீதி வழங்குறாங்கன்னு சொன்னா அப்ப வராது. இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்னா என்ன சார்? ஒரு கோர்ட் இருக்காங்க, அந்த கோர்ட்டுக்கு தேவையான ஒரு ஸ்டெனோ, வாட்ச்மேன், ஒரு டிரைவர், ஒரு டைபிஸ்ட், இவங்களை எல்லாம் வந்து
இந்த மாதிரி ரெக்ரூட் பண்றாங்க இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு பணி எடுக்கிறாங்க, பணியில ஆள் எடுக்கிறாங்க, வேலைக்கு அமர்த்துறாங்க. அந்த வேலை வாய்ப்பு வழங்குவது என்பது நிர்வாக பணியில் வரும். அதற்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொண்டு வராங்க. அது லெஜிஸ்லேட்டிவ் வராது. வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இப்ப யார் எடுக்கிறாங்க? டிஜி ஐயா தான் எடுக்கிறாங்க. இப்ப ஒட்டுமொத்தமா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க கண்ட்ரோல போயிட்டு இப்ப கூட கால்ஃபர் வந்திருக்கு. யாராவது அப்ளை பண்ணா கூட சொல்லி தயவு செய்து அந்த பணிக்கு விண்ணப்பிக்க சொல்லுங்க. சார், இதுல நரேஷ் ஸ்ரீதர் மிர்ஜாக்கர், நரேஷ் ஸ்ரீதர் மிர்ஜாக்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. நரேஷ் ஸ்ரீதர் மிர்ஜாக்கர், MIRJAKAR, நரேஷ் ஸ்ரீதர் மிர்ஜாக்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் வருது. இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, நீதித்துறையானது தனது நீதி வழங்கும் அதிகாரத்தை செயல்படுத்தும் பொழுது அண்டர் ஆர்டிகல் 12 படி பிற அதிகார அமைப்பு என்ற வரையறைக்குள் அது வராது. அரசு என்ற வரையறைக்குள் வராது. இதை சொன்ன வழக்குதான் நரேஷ் ஸ்ரீதர் மிர்ஜாக்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, AIR 1967 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1. நரேஷ் ஸ்ரீதர் மிர்ஜாக்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, AIR 1967 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1. இதுல இந்த நரேஷ் ஸ்ரீதர் மிர்ஜாக்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, AIR 1967 SC, பேஜ் நம்பர் 1. இதுல சொல்றாங்க, நீதி வழங்குகின்ற பொழுது அந்த நீதிமன்றம் அரசு என்ற வரையறைக்குள் வராது. ஐ மீன் அதர் அத்தாரிட்டிஸ் என்றாது. அது சொன்ன வழக்கு தான் நரேஷ் ஸ்ரீதர் மிர்ஜாக்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, AIR 1967 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1. கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க சார். இந்த ஆர்டிகல் 12 பொறுத்தவரை எப்பொழுது நீதிமன்றம் வந்து அரசு என்ற வரையறைக்குள் வரும், எப்பொழுது வராது? கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப லோக்கல் அத்தாரிட்டிஸ் இஸ் வாட், இதை சொன்ன வழக்கு 7 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு. இது 7 ஜட்ஜஸ் பெஞ்ச். இது 7 நீதிபதிகள். பிரதீப் குமார் பிஸ்வாஸ் 2001 வால்யூம் 2 SCC, பேஜ் நம்பர் 167. பிரதீப் குமார் பிஸ்வாஸ் 2001 வால்யூம் 2 SCC, பேஜ் நம்பர் 167. இன்னொரு வழக்கு, இந்த கோர்ட் சம்பந்தமான இன்னொரு வழக்கு இருக்கிறது, AIR 1967 பேஜ் நம்பர் 1. இதே வழக்கு தான் அது. சரிங்க, எதுவெல்லாம் ஸ்டேட்? ஒரு கொஸ்டின், இதை பார்த்துட்டு ஆர்டிகல் 13 நம்ம போயிடலாம். ஒரு நேஷனலைஸ்டு பேங்க், ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஒரு அரசு என்ற வரையறைக்குள் வரும். நேஷனலைஸ்டு பேங்க் என்று சொன்ன உடனே உங்களுக்கு தெரியணும், முன்னாள் பிரதமர் அயன் லேடி ஆஃப் இந்தியா மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையார், அவங்கதான் அந்த பேங்க் எல்லாம் என்ன பண்றாங்க, தேசிய மயமாக்கப்பட்ட பிறகுதான் இன்றைக்கு ஒரு ஏழையும் ஒரு வங்கி போயிட்டு ஒரு கடனை வாங்க முடியும். ஒரு பெட்டி கடை வைப்பதற்கு, ஒரு கறவை மாடு லோன் வாங்குவதற்கு இன்றைக்கு ஒரு ஏழையால் போயிட்டு ஒரு பேங்க்ல போயிட்டு கடன் வாங்க முடியுதுன்னு சொன்னா அதுக்கு இந்திரா காந்தி அம்மா தான் காரணம். அவங்கதான் பிரைவேட் செக்டார் கிட்ட இருந்த அந்த பேங்க் கொண்டு வந்து மயமாக்கம் பண்ணாங்க. அப்ப நேஷனலைஸ்டு பேங்க் முதல்ல ஒரு 14 வங்கிகளை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 20 வங்கியாக மாறியது. அப்ப தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அரசு என்ற வரையறைக்குள் வரும். எலக்ட்ரிசிட்டி போர்டு அரசு என்ற வரையறைக்குள் வரும்.
ரெஜிஸ்டர்டு சொசைட்டி அரசு என்ற வரையறைக்குள் வரும். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அரசு என்ற வரையறைக்குள் வரும். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் அரசு என்ற வரையறைக்குள் வரும். ஏர் இந்தியா அரசு என்ற வரையறைக்குள் வரும். பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டட் அது அப்ளிகேட்டட் வித் யூனிவர்சிட்டி. பிரைவேட் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஆனா ஒரு யூனிவர்சிட்டியோட இணைந்து இருக்கின்ற பொழுது அதுவும் அரசு என்ற வரையறைக்குள் வருகிறது. ஏன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா யூஜிசி தான் பணம் கொடுக்குறாங்க, பண உதவி செய்யறாங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு மூலமாக பணம் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும். அந்த பல்கலைக்கழகத்தோடு தனியாரால் நடத்தப்படக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் இணைந்திருந்தால் அஃபிலியேட்டட் வித் யூனிவர்சிட்டி அதுவும் அரசு என்ற வரையறைக்குள் வரும். ஆனால் ஒரு பிசிசிஐ இருக்கிறது, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் இந்தியா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் ஆஃப் இந்தியா. இந்திய கிரிக்கெட் வாரியம் இருக்கிறது, இந்திய கட்டுப்பாட்டு கிரிக்கெட் வாரியம் இருக்கு. அது அரசு என்ற வரையறைக்குள் வருமானா வராது. பிசிசிஐ அரசு என்ற வரையறைக்குள் வராது. இந்திய செஞ்சிலுவை சங்கம் ரெட் கிராஸ் சொசைட்டி இருக்கு, அது அரசு என்ற வரையறைக்குள் வருமானா வராது. அன்எய்டட் பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அது அரசு என்ற வரையறைக்குள் வருமானா வராது. அண்டர் ஆர்டிகல் 12 அண்டர் ஆர்டிகல் 12 எந்த விதத்தில் கேள்வி கேட்டாலும் தயவு செய்து நீங்க பதில் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். We are entering into under article 13. Under article 13 மிக முக்கியமான விஷயம் சார். ஏன்னு சொன்னால் இந்த 13 வச்சுதான் நிறைய கேசஸ் இருக்கு. இந்த 13 பொறுத்துதான் நிறைய கேசஸ் இருக்கு. இதுல 4 classes are there under article 13 of the Constitution of India 1950. It is having 2 classes. Doctrine of eclipse, doctrine of severability, இதெல்லாம் இதுல வருது. இப்ப வாட் இஸ் லா? லான்னா என்ன? நடந்து முடிந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வியில சட்டம்னா என்ன ஒரு தனி கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. இப்ப டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ், டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி, இதுல வந்து வாட் இஸ் லா, சட்டம்னா என்ன? 24வது அமெண்ட்மெண்ட் வருதுங்க. 24th amendment in the year of 1971. Laws inconsistent with or in derogation of fundamental rights na அந்த சட்டங்கள் எல்லாம் செல்லாது, அது void. இப்ப டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் எங்கே பயன்படுத்தப்படுகிறது? அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 1 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்றாங்க. 26/1/1950 முன்பாக ஏற்பட்ட இந்த சட்டத்திற்கு விரோதமாக இருக்கும் பட்சத்தில் ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் என்று சுருக்கமாக சொல்வார்கள். மேலே அம்பேத்கர் 1905 ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 26/1/1950. இந்த 26/9/1950 முன்பாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டு இருந்து அந்த சட்டம் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் பிறகு கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 3 இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு விரோதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சட்டம் becomes void. இந்த void என்று சொன்னால் வேலிட் அர்த்தம், அது பிறகு எப்ப வேலிடா மாறுன்னு சொல்லி இந்த இடத்துல சட்டம் 26/1 சார். இதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருக்கும், முன்னாடி பழைய சட்டம் வச்சுங்க. அந்த சட்டத்துல ஏதாவது ஒரு செக்ஷன்ல
ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் இப்ப நம்ம அரசியல் சட்டம் இருக்கும் பாருங்க, இதுல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா அது செல்லாது. அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடலாம். இதுக்கு எளிமையான எடுத்துக்காட்டு மித்து வழக்கு தான். ஐபிசில மித்து எளிமையான வழக்கு. மித்து வழக்குல என்ன சொல்றேன்? ஐபிசி எழுதப்பட்டது மெக்காலே 1860. அங்க சொல்றேன், ஏற்கனவே ஒரு குற்றம் செய்துவிட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார், அவருக்கு ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயில இருக்கப்ப அங்க கைதிகளுக்குள்ள வந்து ஜெயில இருக்கக்கூடிய அதிகாரியில யாரையோ ஒருவரை அவர் என்ன பண்றாரு, இந்த கன்விக்டட் பர்சன் ஒரு நபரை கொலை செஞ்சிட்டாருன்னா அது பற்றி வழக்கு அவருக்கு வந்து ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே கொலை பண்ணிட்டு தான் ஒரு ஆயுள் தண்டனை. ஜெயில போயிட்டு அவர் ஒழுக்கமா நடந்துக்கல, அங்க சக கைதிகளுக்குள்ளாக ஏற்பட்டு ஒருத்தவரை வந்து மர்டர் பண்ணிட்டார். அல்லது ஜெயிலுக்கு போன அந்த கைதி, அந்த தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட கைதி ஜெயில இருக்கக்கூடிய ஜெயில் ஆபீசர்ஸ் அவங்கள யாரையாவது கொண்டுட்டாருன்னு வச்சுங்க, அந்த நபருக்கு வந்து எந்த விசாரணை பண்ணாதீங்க, அவர் தூக்கு தண்டனை கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் ஏற்கனவே ஒரு மர்டர் பண்ணதுனால்தான் கோர்ட்டு உரிய முறையில் விசாரணை பண்ணி அவருக்கு வந்து ஆயுள் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவர் ஜெயிலுக்கு போயிட்டு சும்மா இல்ல, அங்க போயிட்டு ஒரு ஆளை கொண்டுட்டார். அப்ப அது மாதிரியா இருக்கக்கூடிய, அது போன்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், எந்த விசாரணையும் கிடையாது. ஆனால் இயற்கை நீதி கோட்பாடுகளை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இயற்கை நீதி கோட்பாடு வருவதற்கு ஏ.கே. கோபாலன் ஏ.கே. கோபாலன் வழக்கு வந்து என்ன கைது பண்றதுக்கு சரி, கைது பற்றி சொல்ல, மருத்துவ பரிசோதனை சொல்ல, விவரத்தை சொல்லல, சந்திக்கலான்ற விவரத்தையும் சொல்லல, இதையெல்லாம் இயற்கை நீதி கோட்பாட்டுக்கு எதிராக சேலஞ்ச் பண்றாங்க. அப்போதைக்கு உச்ச நீதிமன்றம் நேரோ இன்டர்பிரேஷன் பண்ணாங்க அந்த கேஸ்ல. அத பின்னிட்டு வந்த சொன்னாங்க, அப்பதான் ஒரு பிராட் வைடர் இன்டர்பிரேஷன் சொன்னாங்க. சார் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்க சார். நேச்சுரல் ஜஸ்டிஸும் பொருந்தும் அப்படி சார். ஓகேங்களா? இப்போ வாய்ஸ் ஓகே சார். அந்த மித்து கேஸ் சொன்னீங்களா சார், அதுல இருந்தே கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இந்த மித்து வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே உரிய நீதிமன்றத்தின் மூலம் விசாரிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கார், ஆயுள் தண்டனை கைதி. அவர் ஜெயில இருக்கிறார். ஜெயில போயிட்டு அங்க யாராவது சக கைதிகளுக்கு இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு கைதியை கொலை பண்ணிடுறாரு, அல்லது ஜெயில இருக்கக்கூடிய ஒரு ஜெயில் அத்தாரிட்டி யாராவது ஒரு அதிகாரி வந்து கொலை பண்ணிடுறான்னு வச்சுங்க. அந்த மாதிரி சூழ்நிலை அந்த லைஃப் கன்விக்டுக்கு எதையும் விசாரிக்காதீங்க, தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. ஏன்னா ஏற்கனவே கொலை பண்ணிட்டு தான் ஜெயில போயிருக்காரு, அங்க போயிட்டு வேற ஒருத்தனை கொலை பண்ணிடுறாரு. அப்ப அங்க ஒழுக்கமா நடந்துக்கல, அந்த மாதிரி கைதிகளுக்கு நீங்க எதுவும் விசாரணை பண்ணாதீங்க, தூக்கு தண்டனை கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கொடுக்க முடியுமா? ஏன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸை வந்து ஃபாலோ பண்ணும். ஆடி ஆட்டம் பாட்டம், ஹியர் த அதர் சைடு. அவர் ஏன் ஜெயில போயிட்டு இன்னொருத்தனை அடிச்சு கொலை பண்ணாரு சொல்லிட்டு அதுக்கான காரணங்கள், நியாயமான சந்தர்ப்பங்களை அவருக்கு வழங்கணும். The fair chance is to be given to other side. அதன் பிறகுதான் விசாரிச்சு என்ன பண்ணணும், அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கணும் அல்லது ஆயுள் தண்டனை ஏதாவது வழங்குவாங்கன்னு வச்சுங்க. அப்ப அவரை வந்து எந்த விசாரணையும் பண்ணாம அவருக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுத்துட முடியுமா? அது மாதிரியான சட்டம் எங்கே இருக்கிறது? ஐபிசில சொல்லப்பட்டிருக்கு. ஐபிசி எப்ப வந்ததுங்க? 1860. நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எப்போ வந்ததுங்க? 1950 ஜனவரி மாசம் 26ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்துறோம். அப்ப பழைய சட்டம் ஐபிசி என்பது 1860 ஏற்றப்பட்ட சட்டம், பழைய சட்டம். பழைய சட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு,
அந்த விஷயம் இப்ப நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இதுல இருக்கக்கூடிய ரைட்டுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அந்த சட்டம் செல்லாது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு எளிமையான எடுத்துக்காட்டு மித்து வழக்கு தான். ஏற்கனவே தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு ஆயுள் தண்டனை கைதி, அந்த ஆயுள் தண்டனை கைதி வேற ஒருவரை கொலை செய்து விட்டால் அவரை விசாரிக்க தேவையில்லை, அவருக்கு நேரா தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாங்க. ஐபிசில பழைய சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அவ எத்தனை கொலை பண்ணாலும் சரி, ஏன் கொலை பண்ணு சொல்லி அவருக்கு விசாரிக்கணும். அவர் தரப்பு நியாயம் எதா இருக்கான்னு கேட்கணும். கேட்டா நீ என்ன பண்ணணும், அவருக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா எதையுமே விசாரிக்க வேண்டாம், அவர் ஏற்கனவே மர்டர் பண்ணிட்டா உள்ள வந்துட்டாரு, உள்ள வந்து இன்னொருத்தர மர்டர் பண்ணிட்டாரு, அதனால விசாரிக்க தேவையில்ல, செகண்ட் மர்டருக்கு அவருக்கு உடனே அப்படின்னு சொல்லுது பழைய சட்டம். அந்த பழைய சட்டத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது. ஆனா இப்ப அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அது விரோதமா இருக்கா இல்லைங்களா? ஏன் கைது பண்றோம், எது கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விளக்கம் தரணும். அதை கேட்டு பெறுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. எனவே இது போன்ற சூழ்நிலையில் இரண்டாவதாக கொலை செய்வதற்கு என்ன காரணம் என்று சொல்லி ஒரு டிஃபென்ஸ் 5 வகையான எக்ஸெப்ஷன்ஸ் பயன்படுத்திருக்கலாம். culpable homicide not amounting to murder, grave and sudden provocation, heat of passion எல்லாம் வருது பாருங்க. அப்ப அந்த 5 வகையான எக்ஸெப்ஷன்ல ஏதாவது ஒண்ண கூட அவர் பயன்படுத்திருக்கலாம். ஒரு கைதி, இந்த கைதி வந்து ஏற்கனவே வந்து ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிறாரு, அவரை வந்து இன்னொரு கைதி வந்து ஒரு மண்வெட்டியால தலையில அடிக்க வராரு அல்லது ஒரு கத்தியால வெட்ட வராரு, ஜெயிலுக்கு நடக்குது இந்த பிரச்சனை. அப்ப ஏற்கனவே ஆயுள் தண்டனை விதித்த கைதி வேற வழியில கத்திய புட்டி அவரை தாக்குறாரு, யார் அடிக்க. அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம், செல்ஃப் டிஃபென்ஸ் ஏற்படுத்துறாரு. அந்த ஆர்டிகல் 12 வந்து எதெல்லாம் அரசு எதுவெல்லாம் அரசு கிடையாதுன்னு தனியா நான் கிளாசிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி, ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு, ஒரு ரெஜிஸ்டர்டு சொசைட்டி, ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஒரு பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஒரு ஏர் இந்தியா, ஒரு பிரைவேட் ஸ்கூல் வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஒரு யூனிவர்சிட்டியோடு இணைந்து இருந்தால் இது எல்லாம் அரசு என்ற வரையறைக்குள் வரும். ஆனால் அரசு என்ற வரையறைக்குள் எது வராதுன்னு பாத்தீங்கன்னா, பிசிசிஐ வந்து நாட் ஸ்டேட், ரெட் கிராஸ் சொசைட்டி நாட் ஸ்டேட், அன்எய்டட் பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து நாட் ஸ்டேட். இது அரசு என்ற இந்த 3 விஷயங்களும் அரசு என்ற வரையறைக்குள் வராது. அதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே. அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 1, இதை ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள். இந்த அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 1 பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த தேதிக்கு முன்பாக, அப்ப ஐபிசி பாத்தீங்கன்னா 1860 வந்த சட்டம், நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஜனவரி 1950 வந்த சட்டம். இப்ப பழைய சட்டத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அந்த விஷயம் வந்து இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது, இந்த சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமாக இருக்கிறது. அப்ப அடிப்படை சட்டங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து விரோதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பழைய சட்டம் செல்லாது. எடுத்துக்காட்டு மித்து வழக்கு. ஏற்கனவே ஒரு ஆயுள் தண்டனை கைதி இருக்காரு, பிறகு ஒரு ஆளை வந்து கொலை பண்ணிடுறாரு. அந்த ஆயுள் தண்டனை கைதி வந்து விசாரணை பண்ணாதீங்க, விசாரணை பண்ணாம நேரடியாக அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நேரடியாக விசாரணை செய்யாமல் ஒருத்தவரை எதுக்காக அந்த குற்றம் பண்ணு சொல்லி அவருக்கு ஒரு நியாயமான சந்தர்ப்பம் வழங்காம அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது சட்டப்படி தப்பு. அவர் 2வது முறை ஏன் கொலை பண்ணார், எதுக்கு கொலை பண்ணாரு, அவரை விசாரிக்கணும். இயற்கை நீதி கோட்பாட்டின்படி அவருக்கு ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுக்கணும், ஒரு நியாயமான சந்தர்ப்பம் கொடுக்கணும். கொடுத்து விசாரிச்சிட்ட பிறகு அவர் தரப்பு சாட்சிகள் சான்றாவணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை விசாரிக்கணும். அதன் பிறகுதான் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா ஐபிஎஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆயுள் தண்டனை கைது இருக்காரு, மேற்கொண்டு அவர் ஒரு கொலை பண்ணிட்டாருன்னா அவர் வந்து விசாரிக்க தேவையில்ல, நேரடியாக தூக்கு தண்டனை கொடுங்கன்றாங்க.
அந்த மாதிரி சொல்வது நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு விரோதமான காரியம். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அரசு அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு விரோதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பழைய சட்டம் செல்லாது. இதுதான் மித்து வழக்கு. எது எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு விரோதமா பழைய சட்டத்துல எது சொல்லியிருந்தாலும் அது செல்லாது சார், ஒரே லைன்ல. ஆனால் இப்ப கொண்டு வராங்க, மித்து வழக்குல சொல்ல மாதிரி செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன, அதையும் சரி செய்ய முடியும். ஒரு திருத்த சட்டத்தின் மூலமாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அது ஏற்கனவே அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்ப டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு அந்த சட்டம் என்னன்னா தூக்க நிலையில் இருக்கும், டார்மெண்ட் பொசிஷன். அந்த சட்டப்பிரிவு வந்து செத்து போகாது. அதனாலதான் ஐபிஎஸ்ல இன்னும் அந்த சட்டப்பிரிவு அப்படியே வச்சிருக்காங்க. எதிர்காலத்துல பாராளுமன்றம் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்து அதன் மூலமாக அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லப்பட்ட அறிவிக்கப்பட்ட அந்த சட்டப்பிரிவுக்கு செல்லும் சொல்லி ஒரு அமெண்ட்மென்ட் அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 1. அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 1 வந்து ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், இந்த நம்முடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் 26/1/1950க்கு இந்த சட்டம் நடைமுறை வருது. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு பழைய சட்டத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சட்டம் செல்லாது. அது பிகம்ஸ் வாய்டு. பிகம்ஸ் வாய்டுனா வேலிட் தான். எப்ப வேலிட் ஆகும்னு பிறகு சொல்றேன். அப்ப அந்த நீக்கப்பட்ட அந்த அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லப்பட்ட அந்த சட்டம் டார்மெண்ட் பொசிஷன்ல இருக்கும். அதனால்தான் ஐபிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 303 இன்னும் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா 1860 வந்து ஐபிசி வருது. ஐபிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 303 சொல்றாங்க, மித்து வழக்குல சொல்றாங்க, ஒரு ஆயுள் தண்டனை கைதி மேற்கொண்டு ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான்னா அவரை வந்து விசாரிக்க பண்ணாதீங்க, நேரடியாக ஒரு தூக்கு போடுறாங்க, தூக்கு தண்டனை கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நபரை வந்து விசாரிக்காம தூக்கு தண்டனை கொடுப்பது சட்டப்படி தவறு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவ்வாறு செய்வது சட்ட விரோதம். அதனால்தான் அந்த செக்ஷன் வந்து 1800 இயற்றப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்துல பிரிவு 303 என்ன பண்றாங்க, அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவர் எத்தனை கொலை பண்ணிருந்தாலும் சரி, அவரை விசாரிச்சு அதன் பிறகுதான் அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கணுமே தவிர நேரடியா உடனே எடுத்த உடனே தண்டனை கொடுத்துடக்கூடாது. அப்ப 303 ஐபிசி என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. There is presumption as to constitutionality of any law. இன்னொரு வழக்கு AIR 1955 Supreme Court, page number 781. AIR 1955 Supreme Court, page number 781. பிகாஜி நாராயணன் வழக்கு. இப்ப டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ், ஒளி மறைப்பு கோட்பாடு. இந்த ஒளி மறைப்பு கோட்பாடு என்பது ப்ரீ கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அன்என்ஃபோர்சியபிளா இருக்கும் பட்சத்தில் அங்கே ஒரு கிரகணம் ஏற்படுகிறது பாருங்க. அந்த ஒளியை எப்பொழுது நீக்கலாம்? அந்த ஒளி மறைச்சிட்டு இருக்காங்க, எக்லிப்ஸ் இருக்கு, கிரகணம் ஏற்பட்டிருக்கு, அதை எப்பொழுது நீக்கலாம் சொன்னா, இப்ப இருக்கிற நம்ம பார்லிமெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னா, ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்தை மீண்டும் அவற்றை நடைமுறைப்படுத்தலாம். எடுத்துக்காட்டு எஸ்சிஎஸ்சி ஆக்ட். எஸ்சிஎஸ்சி ஆக்ட்ல என்ன சொல்றாங்க, 18 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. 18 வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. பிறகு வந்து பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தின் வாயிலாக அண்டர் செக்ஷன் 18 A இப்ப செல்லும். நீதிமன்றம் அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா பார்லிமெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு சட்டம் போட்டு எஸ்சிஎஸ்சி ஆக்ட்ல இருக்கக்கூடிய அண்டர் செக்ஷன் 18 A என்பது சட்டப்படி செல்லும் சொன்ன பிறகு
இப்ப நடைமுறையில் இருக்கிறது. அப்ப சுப்ரீம் கோர்ட் அன்கான்ஸ்டிடியூஷன் சொன்னாங்க இல்லைங்களா? அந்த சொல்லப்பட்ட தேதியிலிருந்து இந்த பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரக்கூடிய அந்த காலம் வரை அந்த சட்டப்பிரிவு தூங்கிக் கொண்டே இருந்தது, உறங்கிக் கொண்டே இருந்தது. டார்மெண்ட் பொசிஷன். அன்கான்ஸ்டிடியூஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அது எப்போ வந்து நடைமுறை கொண்டு வர முடியும்? பார்லிமெண்ட் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்து அதை செயல்படுத்தலாம். எளிமையான எடுத்துக்காட்டு அண்டர் செக்ஷன் 18 A ஆஃப் SCST ஆக்ட். இன்னொரு வழக்கு தான் மித்து வழக்கு. இந்த 18 வருவதற்கு காரணம் டாக்டர் சுபாஷ் காஷிநாத் மகாஜன் வழக்கு. டாக்டர் சுபாஷ் காஷிநாத் மகாஜன் வழக்கு தான் SCST ஆக்ட்ல. டாக்டர் சுபாஷ் காஷிநாத் மகாஜன் வழக்குல தான் சொல்றாங்க SCST ஆக்ட்ல இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு 18 வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்றாங்க கோர்ட். உடனே பார்லிமெண்ட் என்ன பண்றாங்க? ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அண்டர் செக்ஷன் 18 A ஆஃப் SCST ஆக்ட் செல்லுன்னு சொல்லிட்டாங்க. அதுவரை அந்த சட்டப்பிரிவு 18 பாத்தீங்கன்னா SCST ஆக்ட் வந்து டார்மெண்ட் பொசிஷன்ல இருந்தது. பிறகுதான் அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு, பார்லிமெண்ட் மூலமாக அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு நீங்க அந்த சட்டப்பிரிவு செல்லும் 18 A புதுசா. இதை மறக்க கூடாது. அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 2, அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 2ல என்ன சொல்றாங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. ஒரு சட்டம் ஏற்றி இருக்கிறாங்க, அது மத்திய அரசோ மாநில அரசோ சரி, இவர்களால் இந்த பிகாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேச அந்த வழக்குல AIR 1955 SC பேஜ் நம்பர் 781 அந்த வழக்கு கொஞ்சம் ஃபேக்ட் நீங்க தெரிஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து தொடங்குவதற்கு முன்பாக 1047 வருஷம் என்ன பண்றாங்க? ஒரு சட்டம் ஏற்றாங்க. 1047 வருஷம் ஒரு சட்டம் ஏற்றி என்ன பண்றாங்க? மாநில அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டாங்க. மோட்டார் போக்குவரத்து அந்த ட்ரேட் பிசினஸை பொறுத்தவரை மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல இருந்தது. மாநில அரசாங்கத்துக்கு மட்டும்தான் அதுக்கு அதிகாரம். ஆனா அதன் பிறகு 1950ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் G அதன்படி இந்த நாட்டினுடைய குடிமக்களும் அவங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கிறது, அவர்களும் தொழில் செய்யலாம். இப்ப தொழில் செய்யணும்னு சொன்னா மாநில அரசு மட்டும் தான் செய்யணும், மற்றவங்க செய்யக்கூடாதுன்னு இருந்தது 1947. ஆனா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது 1956 ஜனவரி 26. அதுல அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் Gல சொல்றாங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா எந்த தொழில வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப பழைய சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு? அரசு மட்டும்தான் அந்த பிசினஸ் பண்ணும், வணிகத்தை பண்ணணும். ஆனா அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு என்ன சொல்லிட்டாங்க? அந்த 1947 சொல்லப்பட்ட விஷயம் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. அன்கான்ஸ்டிடியூஷனல். கவர்மெண்ட் மட்டும்தான் பிசினஸ் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. சிட்டிசன் ஆஃப் இந்தியா எல்லாருக்கும் இந்த அதிகாரம் இருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் G அதன்படி ஒவ்வொரு குடிமகனும் அவருக்கு விரும்பிய எந்த ஒரு பிசினஸும் செய்யலாம். அப்ப பழைய சட்டத்துல சொல்லப்பட்ட விஷயம் வந்து புது சட்டத்துல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து வயலேட் பண்ணதுனால அந்த பழைய சட்டம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் பிகாஜி நாராயண் AIR 1955 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 781. AIR 1955 டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. இந்த டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டினா என்ன? இதை பார்ப்பதற்கு முன்பாக 2 கேஸ் லாஸ் விஷயத்தை மட்டும் சும்மா ஃபேக்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு உள்ள போலாம் சார். தீப் சந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். दीप चंद वर्सेस स्टेट ऑफ उत्तर प्रदेश
AIR 1959 Supreme Court, page number 648. Deep Chand versus State of UP, AIR 1959 Supreme Court, page number 648. இந்த வழக்குல சொல்றாங்க, அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 1 பொறுத்தவரை ப்ரீ கான்ஸ்டிடியூஷன், அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 2 பொறுத்தவரை போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். சட்டம் வந்த பிறகு அரசியலமைப்பு சட்டம் 26/1/1950 நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க, அது மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ. அந்த சட்டம் அடிப்படை உரிமைகளுக்கு முரண்பாடாக இருக்கும் பட்சத்தில் அந்த சட்டம் செல்லாது. 1950க்கு பிறகு ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏற்றாங்க, ஐ மீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது என்று சொன்னால் அந்த சட்டம் வாய்ட் அப் இனிஷியோ, தொடக்கம் முதலே ஆரம்பம் முதலே அது செல்லாது. ஃப்ரம் தி வெரி பிகினிங் வாய்ட் அப் இனிஷியோ. அப்ப இங்க டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் வந்து பொருந்துமானா பொருந்தாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இது முரண்பட்டு இருக்கிறது. இது முரண்பாடு மட்டும்தான், மறைக்கப்பட்டிருக்கவில்லை. தீப் சந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், இதுல சுப்ரீம் கோர்ட் சொன்ன வார்த்தை டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் பொருந்துமானா பொருந்தாது. அப்ப டாக்ட்ரின் ஆஃப் செவராபிலிட்டி, இந்த டாக்ட்ரின் ஆஃப் செவராபிலிட்டி என்று சொன்னால் பிரிக்கத்தக்க தன்மையுடைய கோட்பாடு. பிரிச்சு எடுக்க முடியும், எந்த அளவுக்கு பிரிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு. நம்ம வீட்டுல நம்ம அம்மா வந்து 1 கிலோ அரிசி வாங்கி முறத்துல வந்து புடைக்கிறாங்க. அப்படி புடைக்கின்ற பொழுது அதுல இருக்கிற உமி, சாஃப், அதுல இருக்கக்கூடிய கற்கள், ஏதாவது கல் இருந்துச்சுன்னா இதையெல்லாம் புடைச்சு எடுத்துட்டு நல்ல அரிசியை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்றோம், சமைக்கிறோம். அது மாதிரி ஒரு சட்டத்தில் ஏதேனும் குறைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க பார்லிமெண்டோ அல்லது லெஜிஸ்லேச்சர், அத நம்முடைய சட்டமன்றமோ அல்லது பார்லிமெண்டமோ ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்கன்னு சொன்னா அதில் ஏதேனும் குறைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த குறைகளை எந்த அளவுக்கு பிரித்து எடுத்து, நம்ம ப்ளூ பென்சில் தியரி படிச்சிருப்போம், ப்ளூ பென்சில் தியரி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல, அதே மாதிரிதான் இங்க டாக்ட்ரின் ஆஃப் செவராபிலிட்டி. இந்த டாக்ட்ரின் ஆஃப் செவராபிலிட்டியை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட வகை முறையை எந்த இடத்துல அது குறையாக இருக்கிறதோ, இந்த இடத்துல வந்து ரொம்ப டிஃபெக்டா இருக்குங்க, இந்த சட்டப்பிரிவுல இந்த மாதிரி டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த கேடு உடைய, அந்த குறை உடைய ஒரு குறிப்பிட்ட வகைமுறையை மட்டும் பிரித்து எடுக்க முடியும் என்றால் அதை பிரிச்சு எடுத்துருங்க. அதை பிரிச்சு எடுக்க முடியலன்னு சொன்னா அப்ப அந்த ஹோல் ஆக்டை என்ன பண்ணலாம், டிக்ளேர் பண்ணிடலாம், இது வந்து வாய்டுன்னு சொல்லிடலாம். ஆனா எந்த அளவுக்கு பிரிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த குறையை வந்து நீக்கிட்டு மீதமுள்ள சட்டங்கள்லாம் இயங்கும். அப்ப எந்த அளவுக்கு அது ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு விரோதமாக இருக்கிறதோ, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறதோ, ஒரு பார்லிமெண்டால் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம், அந்த சட்டம் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்கும் பட்சத்தில் அது எந்த அளவுக்கு விரோதமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த குறைகளை நீக்கிவிட்டு மீதமுள்ள பகுதிகள் செல்லும். அப்படி பிரிச்சே எடுக்க முடியலன்னு சொன்னா அந்த ஹோல் ஆக்ட் வந்து செல்லாது. மோட்டார் ஜெனரல் ட்ரேடர்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், மோட்டார் ஜெனரல் ட்ரேடர்ஸ், மோட்டார் ஜெனரல் ட்ரேடர்ஸ் versus state of AP, 1984, volume 1, SCC, page number 222. 1984, volume 1, SCC, page number 222. Motor General Traders versus State of Andhra Pradesh. இந்த வழக்குல தான் சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, ஒரு சட்டத்தினுடைய சில வகைமுறைகள் அரசியலமைப்பிற்கு எதிராக அமையும் பட்சத்தில் அதை மட்டும் நீக்கிடுங்க. அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 2 பொறுத்தவரை ஒரு 3 வழக்குகளுடைய விஷயங்களை மட்டும் நாம் தெரிந்து கொள்ளலாம்.
இதுல மொத்தம் 5 பாயிண்ட் சொல்றாங்க. ஒன்று, போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லா, 26/1/1950 பிறகு வந்த சட்டமாக இருக்கணும். இரண்டாவது, பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பகுதி 3, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டை அதை நீக்குவதாகவோ அல்லது ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து குறைப்பதாகவோ இருக்கக்கூடாது. புதுசா பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போடுறாங்கன்னு சொன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நீக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ரிப்பீல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லது ஏற்கனவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் அதை அதிகப்படுத்தலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணா அதிகப்படுத்தலாமா ஒழிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை குறைக்கவும் முடியாது, நீக்கவும் முடியாது. நான்காவதாக, ஒரு சட்டத்தில் உள்ளவைகள் எது நீக்கம் செய்ய வேண்டுமோ அதை மட்டும் நீக்கினா போதும். ஐந்தாவதாக, அதை பிரிக்க முடியும் சொன்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி ஆக்ட் கேன் பி வேலிட், கேன் பி என்ஃபோர்ஸ்டு. இந்த 5 விஷயங்கள் தான் சார் அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 2 போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் லா பார்ட் 3ல சொல்லப்பட்டிருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீக்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, ஆனா அதிகப்படுத்தலாம். எந்த அளவுக்கு நீக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீக்கணும். அப்ப நீக்கப்பட்ட மீதமுள்ள பகுதிகள் செல்லும், அதை என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ரிமைனிங் பார்ட் வந்து கேன் பி என்ஃபோர்ஸ். இந்த 5 விஷயங்கள் தான் அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 2ல சொல்றாங்க. இன்றி பல்சாரா AIR 1951 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 318. இன்றி பல்சாரா AIR 1951 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 318. இந்த பல்சாரா வழக்கில் சொல்றாங்க AIR 1951 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 318. பாம்பேல மதுவிலக்கு சட்டம் கொண்டு வராங்க, பாம்பே என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. அதுல ஒரு விதிவிலக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு மட்டும் மதுபானங்கள் வழங்க முடியும், அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா மற்ற யாருமே என்ன பண்ண முடியாது, மது வந்து வாங்க முடியாது, அந்த மது விற்பனை அங்க கிடையாது. ஆனா ராணுவ வீரர்கள் மட்டும் மது வாங்கி குடிக்கலாம். இந்த வழக்குல என்ன பண்றாங்க, பல்சாரா வழக்கு போடுறாரு. இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட் போன பிறகு என்ன சொல்றாங்கன்னா, ராணுவத்தில் பணிபுரிகிறவனுடைய சூழ்நிலை, அவங்க பணியில இருப்பாங்க, மலையில இருப்பாங்க, -5°C 10°C அது போன்ற இடத்துல அவங்க எல்லாம் நாட்டை பாதுகாக்க போராடுறவங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையே வேற. ஒரு காட்டு பகுதியில தேசத்தை பாதுகாக்கணும், காட்டுல வந்து என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு தெம்புனா ஒரு மன தைரியம், வேற ஒண்ணும் இல்லைங்க. அவங்க உடல்நிலையை, சீதோஷ நிலையை வந்து கரெக்டா 32°C அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். உடம்புல வெப்பநிலை குறைஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சில்னஸ் வந்துருச்சுன்னா இறந்து போயிடுவோம். அதனால அவர்களுக்கு சிறப்பான ஒரு வகைமுறைப்படுத்திருக்காங்க. அவங்கள வந்து ஸ்பெஷல் கிளாசிபிகேஷன்ல வர்றாங்க, ரீசனபிள் கிளாசிபிகேஷன்ல வர்றாங்க. அதனால அவர்களுக்கு விதிவிலக்கு அளித்தது செல்லும் சொன்னாங்க பல்சாரா வழக்கில். பாம்பே என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் படி ராணுவ வீரர்களுக்கு மட்டும் மதுபானம் வழங்க முடியும், அவங்க மட்டும் மதுபானம் வாங்கிக்கலாம், மற்றவங்களுக்கு கிடையாது. சட்டம்னா எல்லாருக்கும் சமதானே, ஆர்டிகல் 14 படி நீங்க எப்படி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்பதான் சுப்ரீம் கோர்ட் அதுக்கான விளக்கத்தை சொன்னாங்க. ரீசனபிள் கிளாசிபிகேஷன். FN பல்சாரா AIR 1951 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 318. அடுத்த வழக்கு இன்று AK கோபாலன். இது AK கோபாலன் 1950 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 27. AK கோபாலன் 1950 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 27. இதுல என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் வந்த பிறகு இந்த வழக்குல, ஆனா அதன் பிறகு இது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஓவர் ரூல் ஆகுது. கான்ஸ்டிடியூஷன் வந்த பிறகு இயற்கை நீதி கோட்பாட்டை வந்து நீங்க வந்து பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, இந்த வார்த்தை தான் வந்து AK கோபாலன் டிஃபென்ஸ் பண்றாங்க. அது மட்டுமல்ல, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா,
சட்டத்தால் உண்டாக்கப்பட்ட நடைமுறை பற்றியும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, அந்த உரிய செயல்பாடு பற்றியும் இந்த வழக்குல டிஸ்கஸ் பண்றாங்க. மூன்றாவதா ஒரு வழக்கு ரமேஷ் தாப்பர் வழக்கு. இந்த 3 வழக்கும் டிஸ்கஸ் பண்றாங்க சார். இந்த ரமேஷ் தாப்பர் வழக்கும் டிஸ்கஸ் பண்றாங்க. இதுதான் அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 2க்கான வழக்குகள். ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 1ல என்ன சொல்றாங்க? ப்ரீ கான்ஸ்டிடியூஷன். அதே ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 2ல என்ன சொல்றாங்க? போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் என்பது பிகம்ஸ் வாய்டு. பிகம்ஸ் வாய்டுனா வேலிடுன்னு அர்த்தம். ஆனா போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரை வாய்ட் ஆப் இனிஷியோ, எடுப்பிலே செல்லாது. இதைத்தான் தீப் சந்த் வழக்குல சொல்றாங்க. AIR 1959 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 648. ஏன்னா சில நேரங்கள்ல அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 1க்கும் சப் ஆர்டிகல் 2க்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 1 பொறுத்தவரை ப்ரீ கான்ஸ்டிடியூஷன், அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 2 பொறுத்தவரை போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 1 பொறுத்தவரை பிகம்ஸ் வாய்டு. பிகம்ஸ் வாய்டுனா வேலிடா மாறும். எப்ப வேலிடா மாறும்? ஒரு சட்டம், ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தா வேலிடா மாறிடும். அது வரையும் டார்மெண்ட் பொசிஷன்ல இருக்கும். அது அந்த சட்டப்பிரிவு வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணப்பட்டிருந்தாலும் அதை சரி செய்யும் பட்சத்தில் பார்லிமென்றம் ஒரு 368 படி அவங்க ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா செல்லும். அது பிகம்ஸ் வாய்டு. பிகம்ஸ் வாய்டு மீன்ஸ் வேலிட்னு அர்த்தம். அண்டர் ஆர்டிகல் 13(2) பொறுத்தவரை வாய்ட் ஆப் இனிஷியோ, எடுப்பிலே செல்லாது சார். அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு நீங்க புதுசா ஒரு சட்டம் போடுறீங்க, அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா இருக்கும் பட்சத்தில் அது வாய்ட் ஆப் இனிஷியோ, ஆரம்ப நிலையிலே அது செல்லாது. இந்த டிஃபரன்ஷியேட் தான் இதுல ஒரு கேள்வி, வாட் இஸ் லா? இந்த வாட் இஸ் லாவுக்கு ஆர்டினன்ஸ் ஒரு லா, ஆர்ட்ஸ் ஒரு லா, பைலாஸ் ஒரு லா, ரூல்ஸ் ஒரு லா, ரெகுலேஷன்ஸ் ஒரு லா, நோட்டிபிகேஷன்ஸ் ஒரு லா, கஸ்டம் அண்ட் யூசேஜ் ஒரு லா. அப்ப லீகல் ஃபோர்ஸ் இருக்கணும். கஸ்டம் அண்ட் யூசேஜ் என்று சொன்னால், வழக்கம் மற்றும் வழக்காறுகள் என்று சொன்னால் அதுல ஒரு லீகல் ஃபோர்ஸ் இருக்கணும். சுமார் 50 வருடங்களாக அல்லது 100 வருடங்களாக என்னுடைய முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு லீகல் ஃபோர்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு சர்க்குலர் வந்து லா கிடையாது. சந்திரமோகன் வழக்குல தான் இதை சொல்றாங்க. சந்திரமோகன் வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சர்க்குலர் வந்து லாவா இல்லையா, எதுவெல்லாம் லா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமோகன் கேஸ்ல வந்து ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இங்க அண்டர் ஆர்டிகல் 13ல என்ன விஷயம் சொல்றாங்க? எதுவெல்லாம் லா, எதுவெல்லாம் சட்டம் சொல்றாங்க. அப்ப எதுவெல்லாம் சட்டம் என்று ஒரு ஆர்டினன்ஸ் போடுறாங்கன்னு சொன்னா அது சட்டம் தான். அல்லது ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னு சொன்னா அதுவும் சட்டம் தான். ஒரு பைலாஸ் கொண்டு வராங்க, துணை விதி, அதுவும் சட்டம் தான். ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க, விதிகள், அதுவும் சட்டம் தான். ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க, ஒரு ஒழுங்குமுறை, அதுவும் சட்டம் தான். ஒரு நோட்டிபிகேஷன் கொண்டு வராங்க, அறிவிப்பு, அதுவும் சட்டம் தான். ஒரு கஸ்டம் அண்ட் யூசேஜ், இந்த கஸ்டம் அண்ட் யூசேஜ் எப்படி இருக்கணும்? லீகல் ஃபோர்ஸ் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜா இருக்கணும். ஆனால் எது சட்டம் கிடையாது? ஒரு சர்க்குலர். நம்ம சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ் போவோம், அவங்க என்ன சொல்ல இருப்பாங்க, எங்க ஐஜி வந்து எங்களுக்கு சர்க்குலர் பண்ணிருக்காங்க சார், நாங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம தெளிவா சொல்லணும், சார் சர்க்குலர் என்பது ஒரு சட்டம் கிடையாது சார், நீங்க இந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியும். AIR 2004 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1672. AIR 2004 SC
பேஜ் நம்பர் 1672. இன்றி சந்திரமோகன், இந்த சந்திரமோகன் வழக்குல தான் ஆர்டிகல் 13ல எதெல்லாம் சட்டம் சொல்றாங்களோ அதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. சர்க்குலர் இஸ் நாட் லா. AIR 2004 SC பேஜ் நம்பர் 1672 சந்திரமோகன் வழக்குல சொல்றாங்க. இன்றி சந்திரமோகன் AIR 2004 SC பேஜ் நம்பர் 1672. சரிங்க. ஒரு பார்லிமெண்ட் மூலம் ஒரு சட்டம் இயற்றப்படுறாங்க. அது ஸ்டாட்யூட், அது லெஜிஸ்லேஷன். அப்ப லெஜிஸ்லேஷன் வந்தா சுப்ரீம் லா. நம்ம நாட்டை பொறுத்தவரை எதுன்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி சுப்ரீமேசியா, லெஜிஸ்லேஷன் சுப்ரீம் லா ஆர் சுப்பீரியாரிட்டி. இப்ப சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் இருக்கு. இப்ப சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் enacted பை எக்ஸிகியூட்டிவ். சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க அண்டர் ஆர்டிகல் 141. அப்ப 141 எதை பற்றி பேசுகிறது அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சபார்டினேட் லெஜிஸ்லேஷனை பத்தி சொல்றாங்க. இப்ப சபார்டினேட் லெஜிஸ்லேஷனை பத்தி சொல்லுகின்ற பொழுது அண்டர் ஆர்டிகல் 141 law declared by Supreme Court to be binding on all courts. 141ல என்ன சொல்றாங்க? உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கினால் அந்த தீர்ப்புக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில உயர் நீதிமன்றங்களும் அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களும் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். இது அண்டர் ஆர்டிகல் 141 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த தீர்ப்பு, அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணலாம், அந்த சைட்டேஷன் நம்ம கோர்ட்ல கொடுக்க முடியும், ஹை கோர்ட்ல கொடுக்க முடியும். சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து எங்களுக்கு ஃபேவரா வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், லார்ட்ஷிப் கிட்ட சப்மிட் பண்ண முடியும். அதே போல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியும், ஏடிஜே கிட்ட சப்மிட் பண்ண முடியும், ஏஎஸ்ஜே கிட்ட சப்மிட் பண்ண முடியும், ஜேஎம் கிட்ட சப்மிட் பண்ண முடியும், சிஜேஎம் கிட்ட சப்மிட் பண்ண முடியும். அண்டர் ஆர்டிகல் 141 படி உச்ச நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு செல்லும். இதுதான் எக்ஸிகியூட்டிவ், அதுதான் ஜட்ஜ் மேட் லா என்று சொல்வார்கள். சில நேரங்களில் ஒரு தீர்ப்பின் மூலமாக ஒரு சட்டப்பிரிவு உருவாகும், ஜட்ஜ்மெண்ட் லா. அண்டர் ஆர்டிகல் 141 தான் ஜட்ஜ்மெண்ட் லா என்று சொல்வார்கள். ஜட்ஜ்மெண்ட் லானா என்ன? தீர்ப்பின் மூலமாக இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில உயர் நீதிமன்றங்களும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கண்டிப்பாக மதிக்க வேண்டும். அது ஜட்ஜ்மெண்ட் லா. இதுதான் எக்ஸிகியூட்டிவ். சுப்ரீம் கோர்ட் பவர் அண்டர் ஆர்டிகல் 141 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஒரு பிளாக் கோடு இருக்கு, ஒரு பிளாக் கோடு. பிளாக் கோடு வந்து ஒரு சட்டமா? திஸ் இஸ் நாட் எ லா, பட் திஸ் இஸ் எக்ஸிகியூட்டிவ் ரூல். கவர்மெண்ட் சர்க்குலர் நாட் லா. Government servants conducts rules. Government law கிடையாது. ஆனா கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் பாருங்க, அரசு ஊழியர்களுடைய நடத்தை விதிகள். சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ் சார், கேக்குதுங்க சார். ஓகே, இதுல சொல்றாங்க சார் அண்டர் ஆர்டிகல் 141 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த 141 எதை சொல்றாங்க? உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில நீதிமன்றங்களும் அதை பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கீழமை நீதிமன்றங்களும் அதை பின்பற்றியே ஆக வேண்டும். அண்டர் ஆர்டிகல் 141 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதைத்தான் ஜட்ஜ்மெண்ட் லா என்று சொல்வார்கள். அண்டர் ஆர்டிகல் 141 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஜட்ஜ்மெண்ட் லா என்று சொல்வார்கள். ஒரு தீர்ப்பின் மூலமாக ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க பாருங்க. ரைட், பிளாக் இருக்கு, பட் திஸ் இஸ் எக்ஸிகியூட்டிவ் கோட். அவ்வளவுதான், எக்ஸிகியூட்டிவ் ரூல் அவ்வளவுதான். அது இந்த பிளாக் கோட் என்பது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ரூல், அவ்வளவுதான். இதுலதான் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. கவர்மெண்ட் சர்க்குலர் இருக்கு பாருங்க, கவர்மெண்ட் சர்க்குலர் இஸ் நாட் லா. ஆனால்
கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் கண்டக்ட் ரூல்ஸ் இருக்கு பாருங்க, அது லா தான். அரசு ஊழியர்களுடைய நடத்தை விதிகள் என்பது சட்டம். ஆனால் அரசாங்கத்தினுடைய சர்க்குலர் வந்து சட்டம் கிடையாது. ஏற்கனவே சந்திரமோகன் வழக்குல நாம அதை பார்த்துட்டோம். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. அரசியல் சட்டத்தை திருத்துவதை பற்றி பார்க்க போறோம். இந்த அரசியல் சட்டத்தை திருத்துவதை பற்றி பார்க்க போகிறோம். எதெல்லாம் அல்ட்ரா வைரஸ் எப்போ வரும்? ரமேஷ் தாப்பர் வழக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்ப டாக்டரின் ஆஃப் வெய்வர் அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 4 அரசியல் சட்டத்தை திருத்துவது. அண்டர் ஆர்டிகல் 368 தான் சொல்றாங்க, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தக்கூடிய அந்த சட்டப்பிரிவு இருக்கு பாருங்க. ஒரு திருத்த சட்டம் வந்ததுன்னு சொன்னா அந்த அமெண்ட்மெண்ட் என்பது லாவா லா இல்லையா? இதான் கேள்வி. அரசியலமைப்பு திருத்த சட்டம் என்பது லாவா இல்லையா? அரசியலமைப்பு திருத்த சட்டம் என்பது நோ லா. அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 4ல இத சொல்றாங்க. 24வது அமெண்ட்மெண்ட் 1971. இந்த 24th அமெண்ட்மெண்ட் 1971 தான் கொண்டு வராங்க. அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 13ல சப் ஆர்டிகல் 4 வந்து சேர்க்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க? 368 படி நீங்க அமெண்ட்மெண்ட் பண்றீங்க, அந்த அமெண்ட்மெண்ட் வந்து சட்டமா இல்லையான்னு கேக்குறாங்க. அமெண்ட்மெண்ட் மட்டும் சட்டம் கிடையாது. இது 1971ஆம் ஆண்டு 24வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இது சேர்க்கப்பட்டது. டாக்டரின் ஆஃப் வெய்வர், இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க சார். இந்த டாக்டரின் ஆஃப் வெய்வர் என்பது ஜட்ஜ்மெண்ட் மூலமாக சொல்லப்பட்டது, நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக சொல்லப்பட்டது. டாக்டரின் ஆஃப் வெய்வர் என்ன? எனக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உரிமையை வந்து நான் விட்டு கொடுக்கிறேன்னு அர்த்தம். அப்ப கான்ஸ்டிடியூஷனல் ரைட், லீகல் ரைட் அது. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட் வந்து, கான்ஸ்டிடியூஷனல் ரைட் வந்து லீகல் ரைட், பட் ஃபண்டமெண்டல் ரைட்டை பொறுத்தவரையிலும் ஷால் நாட் பி waived. In the case of Basheshwar Nath AIR 1959 Supreme Court, Basheshwar Nath versus Income Tax Commissioner, Basheshwar Nath versus Income Tax Commissioner, AIR 1959 Supreme Court, page number 149. Basheshwar Nath versus Income Tax Commissioner, AIR 1959 Supreme Court, page number 149. இந்த வழக்குல சொல்றாங்க சார், இது ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் பாத்தீங்கன்னா, இந்த பஷேஷர் நாத் என்பவர் ஒரு இன்கம் டாக்ஸ் அசஸியா இருக்காரு. இது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 படி இன்கம் டாக்ஸ் செலுத்த வேண்டிய தொகை, அதிகபட்ச தொகை என்ன பண்றாரு? மறைச்சிட்டார், கணக்குல வராம கொண்டு வந்துட்டார். அந்த வருமானத்தினுடைய அதிகபட்ச தொகை என்ன பண்றாரு? மறைச்சிட்டார். இவர் ஒரு இன்கம் டாக்ஸ் அசஸி. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 படி ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய வருமானங்கள் அனைத்தையும் மறைக்காம என்ன பண்ணும்? ஒளிவு மறைவின்றி நம்ம என்ன பண்ணுவோம்? தாக்கல் செய்ய வேண்டும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார்? மறைச்சிட்டார். இவருக்கு அதிகமா வந்த வருமானத்தை மறைச்சிட்டார். அதன் பிறகு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்து ரெய்டு விடுறாங்க. அப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க? 1954 இந்த பஷேஷர் நாத்துக்கு ஃபைன் போட்டுட்டாங்க. 3 லட்சம் ரூபாய் ஃபைன். இப்ப அந்த பஷேஷர் நாத் என்ன பண்றாரு? முதல்ல அவர் வந்து சம்பாதிச்ச பணத்தை வந்து அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கிறாரு. அந்த பணத்தை வந்து இன்கம் டாக்ஸ்ல காட்டலாம், மறைச்சிட்டாரு. இதை கேள்விப்பட்ட இன்கம் டாக்ஸ் ஆபீசர் என்ன பண்றாங்க? ரைடு விடுறாங்க. ரைட்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச பிறகு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் என்ன பண்றாங்க? அவருக்கு பஷேஷர் நாத்துக்கு 3 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டாங்க. அந்த ஃபைனை கட்டுறதுக்காக பஷேஷர் நாத் என்ன பண்றாரு? அந்த இன்கம் டாக்ஸ் கமிஷனர் கிட்ட ஒரு ஒப்பந்தத்துல ஈடுபடுறாரு. சார் 3 லட்சம் ரூபாய் ஃபைனை நான் கட்டிடுறேன், ஆனா நான் இன்ஸ்டால்மெண்ட்டை தான் என்னால கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அது மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், மாத தவணையில வந்து நான் கட்டிடுறேங்க, மாசம் மாசம் கட்டிடுறேங்கன்னு சொல்றாரு. 3 லட்சம் ரூபாய் நான் மாசம் மாசம் கட்டிடுறேன் சார்
அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கும் பஷீஷர்நாத்துக்கும் ஒரு உடன்படிக்கை. இவர் 1954 அந்த அக்ரிமெண்ட் போட்டாரு. பஷீஷர்நாத் வந்து இன்கம் டாக்ஸ் கமிஷனர் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னா, முத்தையா வர்சஸ் இன்கம் டாக்ஸ் கமிஷன் என்ற வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட பொறுத்தவரை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 14க்கு விரோதமாக இருக்கிறது, வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா நம்மால ஒரு பஷீஷர்நாத் என்ன பண்றாரு, 1954லயே இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கிட்ட ஒப்பந்தம் போட்டார். மாசம் 3 லட்சம் ரூபாய் நான் கட்டிடுறேங்க, மாசமா கட்டிடுறேன், மாத தவணையை கட்டிடுறேன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டார். அதன் பிறகு இந்த வழக்கு வருது. சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க, ஆர்டிகல் 14க்கு விரோதமா இருக்கு, அண்டர் செக்ஷன் 5 கிளாஸ் 1 ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு பஷீஷர்நாத்துக்கு ஒரு தைரியம் வந்து போச்சு. அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி தானே நம்மளுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த முத்தையா வழக்குல சொல்லிட்டாங்களே, அது அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணிட்டாங்களே, எனவே நாம பணம் கட்ட தேவையில்லை, கட்டின பணத்தை நம்ம மீட்டு எடுத்துக்கலாம். மாசம் கட்டி இருந்தாரு இல்லைங்களா, இடையில 3 லட்சம் ரூபாய் ஃபைன், அதுல கொஞ்சம் கட்டி இருந்தாருங்க, இதையும் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம். அவர் என்ன பண்றாரு, நான் பணம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்கம் டாக்ஸ் ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பணம் கட்டுறன்னு சொல்லி தானே 1954 எங்க கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டீங்க, மாசம் அந்த 3 லட்சம் ரூபாய் நான் மாச தவணையை கட்டிடுறேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, இப்ப வந்து இந்த மாதிரி நீங்க பணம் கட்ட மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் என்ன பண்றாங்க, கேஸ் போடுறாங்க. இந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இந்திய குடிமகன் அவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை அவரே நினைத்தாலும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் லா வந்துடுச்சு 1971 ஆண்டு, இந்த இயர் ஆஃப் 1971 த்ரூ 24th அமெண்ட்மெண்ட். அதன் மூலமாக அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 4 வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சேர்த்துட்டாங்க. அவரே நினைச்சாலும் சரி, ஃபண்டமெண்டல் ரைட் அவரே நினைச்சாலும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அது வந்து லீகல் ரைட். இப்போ பஷீஷர்நாத் வந்து பணம் கட்ட மாட்டான்னு சொல்லிட்டாரு, அதை எதிர்த்து இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கோர்ட்டுக்கு போறாங்க. அதை விசாரித்த நீதிமன்றம் பஷீஷர்நாத் பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏனென்று சொன்னால் அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 4 படி ஒரு தனிப்பட்ட குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை அவரே நினைத்தாலும் அதை இழக்க முடியாது, அதை விட்டுவிட முடியாது. இப்ப அண்டர் ஆர்டிகல் 13 பொறுத்தவரை டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அதை பார்த்தோம், டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி அதை பார்த்தோம், டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் அதையும் பார்த்து விட்டோம், டாக்ட்ரின் ஆஃப் வெய்வர் அதையும் பார்த்து விட்டோம். இந்த 4 டாக்ட்ரினும் வெரி இம்பார்ட்டன்ட் சார். இதுல கண்டிப்பா டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் வந்து கேட்கலாம், அப்படி இல்லைன்னா டாக்ட்ரின் ஆஃப் வெய்வர் கேட்கலாம். இது ரெண்டும் கேட்கலாம், டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ். The work of manual nature, the work of manual nature பொறுத்தவரை delicatus non potest delegare, delicatus non potest delegare, அலிப்படைவு அதிகாரத்தை மீட்டளிக்க முடியாது. No one has convey better title than he himself has. அவர்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும், அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த டெலிகேட்டஸ் நான் பொட்டஸ் டெலிகேர் என்று சொன்னாலே லீகல் அண்டர் செக்ஷன் 190 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இது பொருந்தும், இதையெல்லாம் வருகிறது. எனவே அண்டர் ஆர்டிகல் 12 எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க பதில் சொல்லணும், குறிப்பா ஜுடிஷியரி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதை போலவே அண்டர் ஆர்டிகல் 13 எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். You may have to face an interview or exam.